எல்லாருக்கும் என்னோட இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லேயும் பால்னா பொங்கி நல்லா செழிப்பாக சிறப்பாக இருந்துச்சா. நானும் பொங்கல்னா அலாரம் வச்சாட்டு எங்கள் கீழ் வீட்டு செல்வியக்கா வீட்டுக்கு ஓடிடுவேன். பொங்கல் இவங்க தான் விடுவாங்க. ஆனால் மாப்பிள்ளை நான் தான் மாதிரி அங்கேயே உட்காந்து எக்கான ஓலையை வச்சுக்கிறேன், பங்கு கொஞ்சம் அரிசியை போட்டுக்கிறேன், கூடயே இருந்து அக்காவுக்கு மேலும் வேலையை கொடுத்துட்ருப்பேன். ஆனால் அந்த பால் பொங்கும்போது இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கணுமே, அந்த கொலவனை விட்டு எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து அந்த கும்பிடுறத பார்க்கவே அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அந்த காக்காவை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய மிஷன். அப்புறம் அவங்கள நானும் கொஞ்சம் வாயில் போட்டால் அந்த தேங்காய் பழமோட சோறை சாப்பிட என்ன டேஸ்ட்டு. அப்புறம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் முதல் நாள் நம்ம செய்கிற வேலையை பார்த்தோன்னா வருஷமெல்லாம் அந்த வேலை வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் என்னோட ஆஃபீஸ் வேலையை பார்த்துட்டு சக்கரை பொங்கல் வடையெல்லாம் தின்னுட்டே அப்படியே எங்கள் கடைக்கு ஓடிட்டேன். நிறைய மக்கள் பொங்கல் அன்னைக்கு துணி எடுத்து கும்பிடுவாங்க. அதனால் கடையில் நல்லாவே கூட்டம். எங்கள் அப்பா எல்லாம் நாளெல்லாம் சாப்பிடவே இல்லை. நான் ஒரு 6 மணி ஆனதான் முடியல, சூனாப்பானா, கால் வலிக்கி, வயிறு பசிக்கின்னு வீட்டுக்கு ஓடிட்டேன். வீட்டுக்கு வந்து அன்பின் வெளிப்பாடாக மக்களெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு போயிருந்தாங்க. அவ்வளோ வேலை பார்த்துட்டு அந்த ஒரு வாய் பொங்கச்சோரை சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தம்.